ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிகினருக்கு தேவையான ஒரு மஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச். நீங்கள் இந்த ஆரி ஒர்க்கில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இதுதான் பேசிக். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயே போக முடியும். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் வேணும் அண்ட் நீடில் வேணும். நான் நீடில் துலிப் பிராண்டில் 14 எடுத்திருக்கேன். அண்ட் ஜரி த்ரெட் A1 மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன். இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. நீங்கள் பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா A1 மம்தா பிராண்ட் எடுத்துக்கோங்க. அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜரி த்ரெட்டோட முனையில் நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இது ஒன்றும் கிடையாது. உங்கள் விரலை சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு காட்டுறேன். உங்கள் கட்டை விரலும் நடு விரலும் அந்த முடிச்சை ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டாவது விரலில் ஒரு சுற்றிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், என் கட்டை விரலும் ரெண்டாவது விரலையும் அந்த முடிச்சு வச்சுருக்கேன்னா முடிச்சை வச்சுக்கிட்டு ஒரு சுற்று மாதிரி ரெண்டாவது விரலில் சுற்றி அந்த முனையை திரும்பி அந்த கட்டை விரலுக்கு கொண்டு வர போகிறேன். பாருங்கள், ஒரு சுற்று மாதிரி சுற்றி அது திரும்பி இங்கே ஹோல்டு இதே இடத்துல அந்த கட்டை விரலும் நடுவிரலும் தான் அதை பிடிச்சிட்ருக்க போது ஒரு சுற்று மட்டும் அந்த ரெண்டாவது விரல் பண்ணிக்க போகுது. இப்போ இங்கே கீழே ப்ராசஸ் நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஸ்கேலால் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர் லெவலாக இருக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 3 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நீடில் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கீழே இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கீழேயும் தெரியும் பாருங்கள், அந்த நிழலில் தெரியுது இல்லையா? அந்த முடிச்சு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட்னா என்ன, முன்னாடி பின்னாடி திருப்பி எடுக்கிறேன். கீழே சுற்றுறேன், அதே மாதிரி மேலே நீடிலையும் ஒரு சுற்றி எடுக்கிறேன். அதாவது பின்னாடி திருப்பி முன்னாடி எடுக்கிறேன். அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிளாத் அந்த நீடியில் பிடிச்சி இழுக்காத இருக்கும். நிறைய பிகினர்ஸ் செய்கிற தப்பு என்னென்னா அந்த மேலே எடுக்கும் பொழுது அதை சுற்றாமல் எடுத்துடுறீங்க. அதனால தான் அந்த நீடில் அந்த கிளாத்தில் படுது. அதாவது இந்த கிளாத்தில் உள்ள நூலும் சேர்ந்து வர்றதுக்கான பெரிய மிஸ்டேக்கே இதால் தான். நான் கீழே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், அதே மாதிரி கீழே சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு கீழே அந்த நிழல் தெரியறதால ரொம்பவே விசிபிளாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு 2 சைடையுமே காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரியே நம்ம போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரியே ஒரு லாங் லூப் எடுத்துகிட்டு இன்னொரு லூப் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த லூப்பை நான் பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் 2 சைடுமே காமிக்கிறேன். அதே மாதிரியே என்ன பண்ணுறேன், கட்டை விரலும் 3வது விரலும் வச்சுக்கிட்டு ஒரு சுற்றிக்கிறேன். 2வது விரலில் சுற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் கீழே இருந்து நான் என்ன பண்ணுறேன், த்ரெட் எடுத்துகிட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டு அதே மாதிரியே நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சுற்று திரும்பி இன்னொரு ஸ்டிச். பாருங்கள், அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு ஸ்டிச். இப்போ கீழே உள்ள ப்ராசஸ் நான் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரியே கீழே பாருங்கள், நீடில் கீழே வருது, அந்த த்ரெட்டை அதில் மாட்டி விட்டுட்டு அந்த முடிச்சை அந்த இடத்துக்கு இழுத்து விடுறோம். அதே மாதிரியே மேலே உள்ள ப்ராசஸ் மாதிரி திரும்பி கீழே நீடில் வருது, சுற்றி விட போகிறீங்க. கீழே மேலே ஒரு ட்விஸ்ட் கொடுத்து எடுக்க போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட இந்த வீடியோ கிளியராக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதையும் மீறி உங்களுக்கு இதை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். பாருங்கள், அதே சேம் தான். மேலே உள்ள ப்ராசஸையும் பாருங்கள், கீழே உள்ள ப்ராசஸையும் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இதில் நீங்கள் எந்த இடத்துல அந்த கீழே நூல் சுற்றுறது ஒரு சுற்று தான் சுற்றணும், ஒரு 3-4 சுற்றுலாம் சுற்றக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. மேலே எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே காட்டுறேன். கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த லெஃப்ட் ஹேண்டால் ஒரு சுற்றிட்டு திரும்பி மேலே எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு. அதே சேமாக நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். பாருங்கள், அதே சேம் தான், வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ அதே மாதிரியே எண்ணாட்டும் எப்படி போடுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் இந்த செயின் ஸ்டிச். இது நீங்கள் அந்த மேலே கொடுப்போம்ல இந்த ட்விஸ்ட்டு, அது கொடுக்காததால தான் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வருது. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். நிறைய பேருக்கு அந்த கிளாத்தும் நீடிலோட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே இது தான். அந்த ட்விஸ்ட்டு மேலே எடுக்கிறப்ப நான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன் பாருங்களேன், அப்படியே இழுத்தா வராது. ஸோ நான் பின்னாடி திருப்பி முன்னாடி திருப்புறேன் அந்த நீடிலோட ஹூக்கை. இந்த ஒரு விஷயம் பண்ணாலே உங்களுக்கு கிளாத்தில் அந்த நீடில் மாட்டாமல் இருக்கும். கீழே அந்த நீடில் இன்சர்ட் ஆக உங்கள் லெஃப்ட் ஹேண்டால் சுற்றி விட போகிறீங்க. மேலே அந்த நீடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். என்ன ப்ராசஸ்ஸுங்கிறத நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே கிளியராக இருக்குது. நீங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.